ஹலோ கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வருது. இதுக்கப்புறம் வந்து வீக்லி 1 வீடியோ கண்டிப்பா வந்துரும். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எதுக்காகன்னா, அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேர்றதுக்காக. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விண்டோஸ் சிஸ்டத்த எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது வித் ஒன் கிளிக்ல. நம்ம ஒரு பிடிஎஃப் நினைப்போம். அந்த பிடிஎஃப்ப கிளிக் பண்ணும்போது, அதில ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடந்து, அது மூலமா ஒரு அட்டாக்கர்ஸ் வந்து ஈஸியா வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து உங்களால குடுக்க முடியும். அதுலேருந்து எப்படிலாம் நம்ம சிஸ்டத்த பிரிவென்ட் பண்ணலாம். அதுமாரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காட்டுறேன். எப்படிலாம் நம்ம சிஸ்டம் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதுமாரி லினக்ஸ் மூலமா எப்படி வந்து உங்க சிஸ்டத்த ஆக்சஸ் பண்ண முடியும். அதுமாரி உங்க சிஸ்டத்துல வந்து காலி லினக்ஸ வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது. எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதுக்காக நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முக்கியமா தேவை வேண்டியது வந்து லின லினக்ஸ் ஓஎஸ். எதுக்காகன்னா, நம்ப வந்து விண்டோஸ்லயே எல்லாம் பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஆனா வந்து விண்டோஸ்ல வந்து கேப்பபிள் கிடையாது அந்த அளவுக்கு. லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ்ங்கிறனால, அதுல வந்து அதிகமான உங்களால வந்து டைரக்ட்டா வந்து ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்ற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து லினக்ஸ்ல கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்கா வந்து கால் லினக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, பேசிக்கா இந்த கால் லினக்ஸ் வந்து ஒரு டெஸ்டிங் அண்ட் பெனட்ரேஷன் டூல் மாரி ஒர்க் ஆகும். அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே குடுத்துருவாங்க. எதுக்காகன்னா வந்து நம்மளோட ஆக்சஸ் பர்ப்பஸ்க்காக, அது மாரி வந்து எத்திக்கல் ஹேக்கிங் வந்து மோஸ்ட்டா வந்து கால் லினக்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கால் லினக்ஸ் ஓஎஸ் தேவைப்படும். நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால, எதுக்காக விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். விர்ச்சுவல் பாக்ஸ்ங்கிறது உங்க சிஸ்டத்துல வந்து டூயல் ஓஎஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஆ ஒரு டைம்ல வந்து விண்டோஸும் ரன் பண்ண முடியும். லினக்ஸ் அது மாரி வந்து அதர் ஓஎஸ் விண்டோஸ்லயே வந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 மல்டிபிள் ஓஎஸ் வந்து ரன் பண்றதுக்கு இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்றோம். அது மாரி நெறைய இருக்கு. விஎம்வேர்ன்னு இருக்கு. அது மாரி நெறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. நம்ம இதுல வந்து ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்றோம். இது டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டாக்குமெண்ட்டா போட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கால் லினக்ஸ் ஓஎஸ் வேணும். அது வந்து அதோட அஃபிஷியல் சைட்லயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல வர லிங்க்ல வந்து கெட் காலி குடுத்துருங்க. இதுல விர்ச்சுவல் மெஷின் ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டாலர் இமேஜ்ன்னு இருக்கு. இது வந்து உங்க சிஸ்டத்துல டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ற மாரி. எப்படின்னா, இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகுற மாரி உங்க சிஸ்டத்துல லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக உள்ளது. இப்போதைக்கு நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்லயே ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ் அது மாரி வந்து இது ஒரு லேப் ஃபார்மேட்ல வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு சிஸ்டத்துல ரன் ஆகுற மாரி இது ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து இது இருக்கு. இது இருக்கு. சர்வீசஸ் இருக்கு. இதில நம்ம யூஸ் பண்றது வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு. அது இல்லாம VMware இருக்கு. Hyper-Vன்னு இருக்கு. இந்த மாரி டிஃபரண்ட் டைப்பான விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் மட்டும் இப்ப யூஸ் பண்றோம். இது டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 3.5 ஜிபி வரும். இந்த ஓஎஸ். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைலா கிடைக்கும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி 7 ஜிப் ஃபைலா இருக்கும். 7 இசட் ஃபைலா. இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, உள்ளார வந்து இது மாரி 2 ஃபைல் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் இப்ப வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்காக உங்களுக்கு வந்து நெறைய ஃபைல் இருக்க மாரி காட்டும். 2 ஃபைல் தான் இருக்கும். அதுல இந்த ப்ளூ கலர் வந்து டபுள் கிளிக் பண்ணோனே உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எந்த சைட்ல ஓப்பன் பண்ணணும்னா, விஎம் பாக்ஸ்ன்னு போட்டாலே வந்துரும். டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் உங்களோட ஓஎஸ் என்னவோ, மேக் ஓஎஸ் இருந்தா மேக் அது மாரி வந்து விண்டோஸ்னா விண்டோஸ் வந்து அதிலேயே ஆப்ஷன் இருக்கும். இங்க ஷோ ஆகுதுல. விண்டோஸ்னா விண்டோஸ் ஹோஸ்ட். அது மாரி லினக்ஸு ஆல்ரெடி லினக்ஸ் வச்சிருந்தா, அதில விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி ரன் பண்றது? அது மாரி மேக்குக்கானது. இது எல்லாமே டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ்க்கான சப்போர்ட்டிங் இது இருக்கு. இது 2மே இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாம் நார்மலா எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்களோ, அதே மாரி தான். பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோனே, உங்களுக்கு வந்து இந்த மாரி யூஐ வராது. ஆட் பண்ண புதுசா ஒரு இது கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்க இருக்க இந்த ஜிப்ப வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இங்க வந்து 2 ஃபைல் இருக்குல்ல. இதுல இந்த ப்ளூ கலர் ஃபைல மட்டும் டபுள் கிளிக் பண்ணோனயே, இங்க இந்த மாரி ஆட் ஆயிடும். இந்த மாரி ஷோ ஆகும். இப்ப என்ன பண்றது ப்ரோ? இத நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுல எப்படி நான் வந்து ஒரு ஆ நீங்க சொல்ற டாஸ்க்லாம் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ஸ்டார்ட்ன்னு பட்டன் இருக்கா? இத குடுத்தோனே உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ்ல இருக்கிற இந்த காலி லினக்ஸ் ஓஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். நான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்லயே இல்ல. நான் வந்து ஒரு நார்மல் பெர்சன். எனக்கு ஏன் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சைபர் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக மட்டும் தான். என்னன்னா, நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்துலாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அஃபிஷியல் வெப்சைட் இல்லாம. அதுமாரி வந்து கேம்ஸ் வந்து கிராக்டு கேம்ஸு, அதுமாரி ரீபேக் பண்ணதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நெறைய பிரச்சனை வரும். என்னன்னா வந்து, இனிஷியலா வந்து அந்த பேக் வந்து ஜிப்டு ஃபார்மேட்ல இருக்கும். அதோட மெயின் ரீசனே வந்து அது வந்து உங்களோட சிஸ்டத்துல இருக்க எந்த ஒரு ஆன்டி வைரஸ் கிட்ட ஆன்டி வைரஸ் ப்ரொவைடர் கிட்டயும், அதுமாரி விண்டோஸ் டிஃபெண்டர் கிட்டயும் செக் பண்ணாம, அ பைபாஸ் பண்ணிட்டு உங்க சிஸ்டத்துக்குள்ள வரதுக்காக ஒரு கீ பாயிண்ட் மாரி தான். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட சிஸ்டத்த வந்து ஓப்பன் அவுட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்டாக்கிங் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். இப்ப நம்ம இது காலி நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிட்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்ட் என்னன்னா, காலி, காலி. ஓகே. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஃபரண்ட் வாய்ஸ் மாரி இருக்கும். ஆல்ரெடி லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்கே விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆனா இந்த லினக்ஸ் ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுலயும் வந்து ஒரு ஓஎஸ்ல என்னென்ன பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து நம்மளால டெர்மினல் வழியா தான் பண்ண முடியும். எதுக்காகன்னா வந்து எந்த இதுவுமே வந்து டைரக்ட்டா வந்து இதுல யுஐயா கிரியேட் பண்றத விட, டெர்மினல்ல தான் அதிக ஒர்க் நம்ம பண்ணுவோம். இனிஷியலா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யுஐ இப்படி தான் இருக்கும். நம்ப இந்த டெஸ்டிங்க்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஸ்டார் கில்லர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆ பேக்கேஜ் தான். இது என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு யுஐயே குடுக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்போம். ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் வந்து ஹேக் பண்றதுக்கும், அதுல ஒரு மலிஷியஸான ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். அதே மெட்டாஸ்ப்ளாய்ட ஒரு நம்ம வந்து பண்ணும்போதே பார்த்திருப்போம். அதுல வந்து நெறைய கமாண்ட்ஸ் அடிக்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு கமாண்டையும் என்டர் பண்ற மாரி இருக்கும். அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த ஸ்டார் கில்லர்ங்கிறது. இதுலயே வந்து ஒரு யுஐ குடுத்துருவாங்க. ஈஸியா வந்து யார் டார்கெட்டு, யார் விக்டிம்ன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த விக்டிம்க்கு வந்து நம்ம வந்து எந்த ஐபி வழியா நம்ம கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்டாக்கிங் வந்து ஒரு யுஐ வழியா கிடைக்கும். இந்த டூலோட மெயின் மோட்டிவ் வந்து ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக தான். ஒரு லினக்ஸ் ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து கிரியேட் பண்றீங்க. ஒரு லார்ஜ் கம்பெனில வந்து கிரியேட் பண்றீங்க. ஒரு அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது, எந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து தாங்குது? எந்த அளவுக்கு வந்து புது ஒரு வல்னரபிலிட்டி வந்து எப்படி வந்து அது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுது? எப்படி வந்து அதிலேருந்து பிரிவென்ட் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா வந்து இப்ப இருக்கிற இந்த வெர்ஷன்ல வந்து டிஃபால்ட்டாவே குடுத்துடுறாங்க. ஸ்டார் ஸ்டார் கில்லர்ன்னு டைப் பண்ணோனே, ஃபர்ஸ்ட்லே வந்துட்டா? பாஸ்வேர்ட் காலி. ஆ இதுல ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா வந்து, விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு சர்வர் மாரி ரன் ஆயிட்டு இருக்கா? இதுக்கு வந்து நம்ம இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ணணும். ஆனா, ஈஸியா வந்து நம்மளால டைரக்ட்டா இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ண முடியாது. நான் இப்ப வந்து ஈத்தர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கேன். இப்ப இந்த நெட்வொர்க்க நான் வந்து இதுல கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆ சம்டைம் வந்து இது ஒர்க் ஆகாமயும் போகலாம். இனிஷியலா வந்து நம்ம வந்து இத நான் இப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து அந்த இன்டர்நெட்ட கான்ஃபிகர் பண்ணிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். உங்களோட இப்ப இனிஷியல் கிளிக் பண்ண உடனே இப்ப வெளில வந்துட்டா? இப்ப செட்டிங்ஸ் போயிட்டு நெட்வொர்க். நேட்ல இருக்கும். நேட்டுங்கிறது என்னன்னா, இனிஷியலா அதிலேயே ஒரு பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து அவுட்டர்ல இருக்க எந்த ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்காது. உள்ளே வந்து இன்டர்னலா வந்து ரன் பண்ணி பார்க்கிறதுக்காக உள்ளது. நேட்லேருந்து பிரிட்ஜ்ட் அடாப்டர். இது என்னன்னா, நம்மளால எக்ஸ்டர்னலா இருக்கிற நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியும். அவுட்ல இருக்க எதுக்காகன்னா, நமக்கு ஒரு பிரைவேட் ஐபி தேவைப்படும். பப்ளிக் ஐபி தேவைப்படும். எதுக்காகன்னா, நம்ம ஒரு ஃபைல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும், நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்காகவும், நமக்கு ஒரு பப்ளிக் ஐபி தேவைப்படும்.
அந்த ஐபி வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும். அதுதான் இங்க குடுக்குறோம். குடுத்ததுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம். நெட்வொர்க் கனெக்ட் ஆயிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டார் கில்லர் சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கால் லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து டிஃபால்ட்டாவே குடுத்துருவாங்க. அப்படி இல்லன்னா வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து தனியா குடுக்கணும்னா, அதையும் நான் சொல்றேன். என்னன்னா வந்து ஸ்டார் கில்லர்ன்னு சொல்லிட்டு இங்க சைட்ல வந்து சர்ச் பார் இருக்கும். இதுல வந்துட்டு ஸ்டார் கில்லர்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோனே ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். பாஸ்வேர்ட் காலி. இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுல கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, பைத்தான் லாங்குவேஜ் தான். அதனால வந்து ஆ இனிஷியலா வந்து அது உள்ள போயிட்டேன். ஆனா வந்து இப்ப போகாது. ஒன் செகண்ட் நான் லாக் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த மாரி யூஐ தான் வரும். இதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட்ன்னு இருக்கா? யூசர் நேம் என்னன்னா, எம்பையர் அட்மின். பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் 123. எம்பையர் அட்மின் பாஸ்வேர்ட் 123 குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோனே, இது ஆல்ரெடி டெஸ்டிங்க்காக கிரியேட் பண்ண யூஐ. இது டாஸ்க்கு. இது இல்லாம நான் புதுசா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்ப நமக்கு வந்து இங்க சைட்ல வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல லிசனர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேஜர்ன்னு இருக்கு. ஏஜென்ட்ன்னு இருக்கு. இதுல என்னன்னா, லிசனர் என்னன்னா, நீங்க தான் அந்த லிசனர். எப்படி ஒரு அட்டாக்கர் நீங்களா இருந்தீங்கன்னா, அட்டாக்கர் தான் அந்த லிசனர். நீங்க ஒரு லிசனர் கிரியேட் பண்ண உடனே, ஒரு விக்டிம் வந்து அந்த கிளிக் பண்ண உடனே, உங்களுக்கு வந்து லிசனர் வழியா தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். லிசனர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால அ ஸ்டேஜர வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்டேஜர் என்னன்னா, என்ன மாரி அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத ஒரு பேக்கேஜா கிரியேட் பண்ணுவீங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த சிஸ்டம்ல வந்து ஐபி கான்ஃபிகர் ஆயிருக்கா என்னன்னு செக் பண்ணணும். அதுக்கு ஐபிஏ குடுத்தோனே, இங்க நம்ம சிஸ்டமோட ஐபிஸ்லாம் ஷோ ஆகுதா? இங்க ஈத்தர்நெட் 2ல தான் நான் வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இங்க அதோட ஐபி காட்டுதா? 10.137.173.65 சொல்ட்டு. இந்த ஐபிய வச்சு தான் வந்து எக்ஸ்டர்னல்ல கனெக்ட் ஆக போறேன். இதான் வந்து பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்டர்னல் இருக்க ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண போறேன். இப்ப நமக்கு வந்து ஒரு லிசனர் கிரியேட் பண்ணணும். ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கும், நம்ப வந்து அங்கேருந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் ஒரு லிசனர் கிரியேட் பண்றோம். அதுக்கு இங்க கிரியேட் லிசனர் போயிட்டு, டைப் வந்து நம்ம வந்து ஹெச்டிடிபி தான். என்னன்னா, என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றோமோ, அது மூலமா தான் நமக்கு வந்து ரிசீவ் அண்ட் ஷேர் வந்து நடக்கும். இங்க ஹெச்டிடிபி புரோட்டோகால் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் குடுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து டெமோன்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாவே நம்மளோட ஐபிய வந்து இதுவே ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கணும். இங்க வந்து எடுத்துக்கிட்டா, நான் என்ன ஐபி சொன்னேனோ, அதே ஐபி வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க போர்ட் நம்பர் 80.
இது இல்லாம நெறைய போர்ட் இருக்கு. நம்ம வந்து 80 போர்ட்டே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து வேற போர்ட்ல வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் அலோகேட் ஆயிருக்கும். போர்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா போர்ட்டும் அவைலபிளா இருக்கும்னு கிடையாது. சில போர்ட் வந்து அவைலபிளா இருக்கும். சில போர்ட் வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அலோகேட் ஆயிருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கீழ லாஸ்ட்க்கு வந்தீங்கன்னா, இது எவ்வளோ நேரம் ஆக்டிவேட்ல இருக்கணும், அதெல்லாம் வந்து இருக்கும். அந்த இதெல்லாம் நமக்கு இப்ப வந்து சேஞ்சஸ் வேணாம். இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ் மட்டும் குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருவோம். ஏன் எரர் வருது? ஆல்ரெடி இந்த ஐபி வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு. நான் இது டெலீட் பண்ணிட்டு ஓகே. இப்ப கிரியேட் பண்றேன். எந்த சேஞ்சஸும் பண்ணல. சப்மிட் குடுத்துடுறேன். லிசனர் கிரியேட் ஆயிட்டு. இப்ப இத எப்படி செக் பண்ணணும்னா, கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து லிசனர் கிரியேட் ஆயிட்டா? போர்ட் நம்பர் 18ல ஐபி அட்ரஸ்ல கிரியேட் ஆயிட்டு. இப்ப ஸ்டேஜர் கிரியேட் பண்ணணும். ஸ்டேஜர் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டேஜர்ங்கிறது எந்த மெஷின வந்து அட்டாக் பண்ண போறோம், என்ன ஃபார்மட் என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போறோம்ங்கிறத வந்து இனிஷியலா ஒரு ப்ரீ பில்டா கிரியேட் பண்றது தான் இந்த ஸ்டேஜர். இப்ப ஸ்டேஜர்க்குள்ள வரும்போது டைப். இங்க வந்து லேக்ஸ் ஆஃப் 1000 மேல வந்து நெறைய பேக்கேஜ் மெத்தட் இருக்கும். இங்க நம்ப என்ன யூஸ் பண்ண போறோம்னா, விண்டோஸ் லான்ச்சர் பேட்ன்னு சொல்ட்டு. இது ஒரு பேக்கேஜ வந்து ப்ரீ பில்ட்டா கிரியேட் பண்ணி குடுக்கும். இதுக்குள்ள வந்து மலிஷியஸ் கோட் வந்து கம்பைன் ஆயிருக்கும். இப்ப இந்த லான்ச்சர வந்து கிரியேட் பண்றோம். இதுக்கு ஒரு நேம் குடுக்கணும். நான் வந்து டெமோன்னு குடுக்குறேன். இப்ப லிசனரோட நேம் குடுக்கணும். அங்க கிரியேட் பண்ணது வந்து HTTPன்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல இருக்கு. அதே நேம் வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு, மிச்சம் எதையுமே நம்ம சேஞ்சஸ் பண்ணல. இந்த லான்ச்சருக்கு மட்டும் நேம சேஞ்ச் பண்ணிடுறோம். இது நம்ப வைக்கிற நேம் தான். இதுக்கு வந்து சைபர் ஹேக்கர்ன்னு வச்சுர்றேன். சைபர் ஹேக்கர்ன்னு வச்சுட்டு, இது என்னன்னா வந்து ஒன்ஸ் வந்து இந்த பேக்கேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டெலீட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட் ஃபைல. அப்படி வேணாம் நமக்கு. நமக்கு வந்து இது வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் முடியிற வரைக்கும் நமக்கு அந்த ஃபைல் வேணும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். இல்ல ப்ரோ, எனக்கு என்னோட சிஸ்டம்ல ஹேக் ஆகாது. என்னோடதுல வந்து ஆன்டி வைரஸ்லாம் போட்டிருக்கேன். அதுமாரி வந்து விண்டோஸ் டிஃபெண்டர்லாம் நல்லாருக்கு. அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்லயே ஒரு பைபாஸ் மெத்தட் இருக்கு. என்னன்னா, உங்களோட ஆன்டி வைரஸ பைபாஸ் பண்ணும். உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர் பைபாஸ் பண்ணும். அது எல்லாத்தையும் நம்மளால எனேபிள் பண்ணிட்டு, அத பைபாஸ் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டத்துக்குள்ள இந்த மலிஷியஸ் கோட் ரன் பண்றது வரைக்கும், இதுல அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வேணா இத செக் பண்ணி நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன். இப்போதைக்கு நான் வந்து இதுல எந்த ஒரு பைபாஸ் மெத்தட் நான் செலக்ட் பண்ணல. இப்ப எல்லாமே நான் முடிச்சுட்டேனா, நேம் குடுத்துட்டேன், பேட்டு ஓகே அவ்வளோதான். சப்மிட் குடுத்துடுறேன். இப்ப கிரியேட் ஆயிட்டா? இத நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல. இப்ப என்னது cyberhacker.bat ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிட்டு. இந்த ஃபைல என் சிஸ்டத்துல இப்ப என்ட்ட 2 லேப்டாப் இருந்தா நான் வந்து இந்த மூவ் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். என்ட்ட இந்த ஒரு சிஸ்டம் தான் இருக்கனால, நான் இத வந்து இப்படி காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு விண்டோஸ் ஒரு OS மாரி ரன் ஆகும். வெளில ஒரு OS இருக்கு. இந்த OS டூ OS வந்து நம்மளால ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்னா, அ அப்பாச்சி வெப் சர்வர்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கு. இதுன்னா இந்த சிஸ்டத்துலேருந்து பப்ளிக் ஐபி சொன்னேன்ல, அந்த ஐபிய யூஸ் பண்ணி நம்மளோட வெளில இருக்க நெட்வொர்க்ல வந்து நம்மளோட ஃபைல வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதான் இங்க யூஸ் பண்ண போறேன். என்னன்னா, sudo systemctl start apache 2 காலி. ஓகே. இப்ப அப்பாச்சி சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. இது வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு.
இந்த அப்பாச்சி வெப் சர்வர்ங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாரி, இது ஒரு வெப் சர்வர். இதுல வந்து ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் இருந்தா அத ஹோஸ்ட் பண்ணலாம். ஃபைல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே இந்த அப்பாச்சி வெப் சர்வர லினக்ஸ் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த இடத்துல. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் யூஸ் பண்றோம். இப்ப இந்த அப்பாச்சி வெப் சர்வர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க ஃபைல மட்டும் தான் நம்மளால வெளிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்க இருக்கு. டவுன்லோட்ஸ்ல cyberhacker.batன்னு இருக்கா? இந்த ஃபைல நான் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாத்துக்கு நான் மூவ் பண்றேன். அதுக்கு sudo mv சிம்பிள் டவுன்லோட். இனிஷியலா குடுக்கறது வந்து எந்த பாத்ல இருக்கு? டவுன்லோட். நான் என்ன நேம் குடுத்தேன்னா, ஹேக்கர்ன்னு குடுத்திருந்தேனா, சைபர் ஹேக்கர்ன்னு குடுத்திருந்தேனா, சைபர் ஹேக்கர். எந்த பாத்துக்குன்னா, /var www.html இந்த பாத்துக்கு நான் மூவ் பண்றேன். இந்த பாத் தான் வந்து நம்மளோட அப்பாச்சி வெப் சர்வரோட ஃபைல் ஆக்சஸ் பாத். இந்த பாத் வழியா தான் நம்மளோட ஃபைல் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப அப்பாச்சி வெப் சர்வர் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப நான் வந்து இத வந்து எக்ஸ்டர்னலா வெளில இருக்க சிஸ்டத்த ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் தேவ. இப்ப இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா, எங்க இருக்கு? இதோ இருக்கா? 10.137.173.65 சொல்லிட்டு. இந்த ஐபி தான் நம்மளோட சிஸ்டமோட ஐபி. இத நம்மளோட எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துல வெளில வந்துட்டு விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிக்கிறேன். சிஎம்டி கமாண்ட் இதில ஓப்பன் பண்றதுக்காக. இப்ப இது எங்க சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பாத் வச்சுக்குவோம். சிடி டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல எனக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகணும். கர்ல் இது என்னன்னா வந்து ஒரு ஃபைல வந்து வெப்சைட்ட வந்து டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் இந்த கர்ல்ன்னு சொல்லிட்டு. இதில நம்மளோட ஐபிய போட்டுறேன். இப்ப நம்மளோட அப்பாச்சி வெப் சர்வர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு போர்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். நான் வச்சிருக்க போர்ட் என்னன்னா 8080ன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ல இருக்கு. ஸ்லாஷ் நம்மளோட ஃபைல் நேம் சைபர் ஹேக்கர்ன்னு வச்சிருந்தேனா, hacker.bat இந்த ஃபைல் எப்படி சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். நமக்கு வந்து சைபர் ஹேக்கர்னாவே இருக்கட்டும். cyberhacker.bat குடுத்தோனே எனக்கு இங்க வந்து அந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே சமயம் எனக்கு விண்டோஸ் டிஃபெண்டரும் வந்து எனக்கு ஷோ பண்ணி காட்டுது. மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து எனக்கு அந்த ஃபைல வந்து டெலீட் பண்ணும். சில இடத்துல வந்து நீங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்றீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லும். சாரி. ஃபர்ஸ்ட்டே சொல்லிடும். என்னன்னா வந்து உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க ஆன்டிவைரஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும். அதே மாரி நானும் இங்க பண்ணிடுறேன். அதால என்ன அ காசஸ் உண்டாகும்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். இப்ப நான் விண்டோஸ் டிஃபெண்டர ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஃபைல் வந்து அதுவே டெலீட் பண்ணியிருக்கும் இனிஷியலாவே. ஏன்னா வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து மலிஷியஸ் ஃபைல் எதுவுமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் மறுபடியும் வந்து அதே கமாண்ட் குடுக்குறேன். ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு ஏன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃப்ல இருக்கனால எனக்கு வந்து எந்த ஒரு எரரும் வந்து ஷோ ஆகல. இப்ப இந்த ஃபைல் வந்துட்டு. இப்ப இந்த மாரி பார்க்கும்போது யாருமே இந்த ஃபைல வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா வந்து இந்த ஃபைல் வந்து ஏதோ ஒரு ரன்னபிள் ஃபைல் மாரி தெரியுது. ஆனா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாரி எனக்கு ஷோ பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள இந்த ஃபைல போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வேணும். நான் என்னோட ரெஸ்யூமே யூஸ் பண்ணிக்கிறேன். என் ரெஸ்யூமே யூஸ் பண்ணிக்கிறேன். என் ரெஸ்யூம தான் ஒரு ஒரு விக்டிம்க்கு வந்து சென்ட் பண்ண போறேன். அப்ப அந்த ரெஸ்யூம கிளிக் பண்ணோனே எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமா? அதான மெயின் ப்ராசஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் எடுத்து விட்டுறேன். என்னோட ரெஸ்யூம்ல இருக்க ஸ்பேஸ்லாம். வெறும் நெஜிஷ்னோட இருக்கட்டும். ஓகே. இப்ப இந்த ஃபைல வந்து ரைட் கிளிக் பண்ணோனே, காப்பி பாத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணிட்டு, இங்க
எடிட் இன் நோட்பேட்னு இருக்கா? இதில ஒரு கமாண்ட் ஒண்ணு டைப் பண்றேன். என்னன்னா, ஸ்டார்ட் -b ஸ்மால்ல ஸ்டார்ட் -b அந்த செலக்ட் பண்ணேன்ல ஒரு பாத், அத நான் இங்க பேஸ்ட் பண்றேன். முன்னாடி பின்னாடி இருக்க அந்த கொட்டேஷன ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நான் இத சேவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த ஃபைல ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கிறேன். இப்ப ஷார்ட்கட் ஃபைல நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் போய்க்கிறேன். ப்ராப்பர்ட்டீஸ்ல சேஞ்ச் ஐகான் இருக்கா? இதில ப்ரௌஸ் குடுத்துட்டு, நான் ஒரு ஃபைலோட ஐகான வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, பிடிஎஃப் ஓட ஐகான் ஃபைல். இத நான் சூஸ் பண்ணிட்டு, அப்ளை குடுத்துடுறேன். இப்ப இந்த 2 ஃபைலையும் தூக்கிட்டு போயிட்டு, இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகே. இப்ப இதில வந்து நேம் இருக்கா? இத நான் ரெஸ்யூம் அப்படின்னு மாத்திடுறேன். இந்த ஃபைல நான் ஹைட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ், ஹைட். ஃபைல ஹைட் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த ஃபைல டபுள் கிளிக் பண்றேன். ஒன் செகண்ட். இதில எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாத மாரி பார்த்துங்க. உங்களோட ஃபைல் வந்து சேவ் பண்ற இடத்துலயும், அது மாரி உங்க ஃபைல் வந்து ரிட்ரைவ் பண்ற இடத்துலயும் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாம பார்த்துங்க. எதுக்காகன்னா, அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஸ்பேஸ வந்து கன்சிடர் பண்ணிட்டு எரர் ஷோ ஆகும். அந்த ஸ்பேஸ ஃபில் பண்ணிட்டேன். ஓகே. டெஸ்க்டாப்ல நியூ சைன். காப்பி பாத். எடிட். ஃபைல் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெளில வந்துட்டு, இப்ப இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் குடுத்துருக்கேன்ல, இதையும் நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இந்த ஃபைல் டபுள் கிளிக் பண்றேன். எனக்கு என்னோட ரெஸ்யூம் ஓப்பன் ஆகுது. நான் இந்த இத வந்து ஹைடும் பண்ணிடுறேன். இப்ப என்னோட ரெஸ்யூம் ஓப்பன் ஆகுது. வெறும் நார்மலா ஓப்பன் ஆகுற மாரி தானே ஓப்பன் ஆகுது. ஆனா என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, என் சிஸ்டத்த வந்து ஹேக் ஆயிட்டு. எப்படி ஹேக் ஆயிட்டுன்னு சொல்றேன்னா, இப்ப நான் அந்த ஃபைல கிளிக் பண்ண உடனே ஒன் செகண்ட். கிளிக் பண்ண உடனே என்னோட ஏஜெண்ட்ஸ் இருக்குல்ல, நான் ஏஜெண்ட்ஸ்குள்ள போகும்போது, எனக்கு ஒரு புதுசா ஒரு இது காட்டுது. எப்ப கிரியேட் ஆயிருக்கு? எ ஃபியூ செகண்ட் அகோ. இப்ப தான் வந்து அந்த செஷனே கிரியேட் ஆயிருக்கு. இது என்னன்னா, நான் அந்த ஃபைல கிளிக் பண்ண உடனே, எனக்கு வந்து அந்த எனக்கு என்னோட சிஸ்டமும், இந்த லினக்ஸ் சிஸ்டமும் கனெக்ட் ஆயிட்டு.
இப்ப இந்த லினக்ஸ் சிஸ்டத்துலேருந்தே என்னால அந்த ஃபைல்ல இருக்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து அதில இருக்க ஃபைல ஆக்சஸ் பண்ணா கூட முடியும். அதுமாரி நான் ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னாலும் அது முடியும். இப்ப என்னோட சிஸ்டத்தில ஒரே ஒரு கோலன் தான் இருக்கு. சி கோலன். அதுக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால பார்க்க முடியும். இப்ப அதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலயும் பார்க்க முடியும். இதில இருக்க ஃபைல்ஸ மாடிஃபை பண்ண முடியும். அதுமாரி வந்து டவுன்லோடும் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி ஆக்சஸ் பண்ண முடியுதா? இது இல்லாம இன்ஸ்ட்ரக்ட் இதில வந்தோம்னா, நம்மளால ஷெல் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு மலிஷியஸ் கமாண்ட்ஸ் வந்து டைரக்ட்டா இதில வந்து ரன் பண்ண முடியும். ரன் பண்ணா, அது உங்க சிஸ்டத்திலேயே ரன் ஆகும். சரி நான் ஒரு சிம்பிளா வந்து ஒரு அ மேனுவல் எக்ஸிகியூஷன் காட்டுறேன். மேனுவல்னா ஒண்ணும் இல்ல. இதில வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் நம்மளால இதில பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து சின்ன ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்றது மட்டும் காட்டுறேன். மெசேஜ் 12 ஸ்பாட் மெசேஜ்ன்னு இருக்கா? இதில இதான் மெசேஜ். இத நான் ரிமூவ் பண்ணிட்டு, யுவர் சிஸ்டம் ஹேக்டு குடுத்துட்டு, சப்மிட் குடுத்துடுறேன். எனக்கு இந்த எரர் வருதா? இது வந்து லினக்ஸ்ல வரல. என்னோட விண்டோஸ்லேருந்து வருது. யுவர் சிஸ்டம் ஹேக்டுன்னு சொல்லிட்டு என்னோட விண்டோஸ்லேருந்து அந்த மெசேஜ் வருது. இது இல்லாம நெறைய ஆப்பரேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து யூடியூப்ல சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னோம்னா வந்து, அது வந்து எத்திக்கலா வந்து ரைட்டா இருக்காது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் வந்து கத்துக்கிறீங்க. அதுமாரி வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல போறீங்கன்னா, இதெல்லாம் ஒரு மெயின் பார்ட்டா இருக்கும். அது இல்லாம நீங்க வந்து அவேர்னஸ கிரியேட் பண்றதுக்கும் தான் இந்த வீடியோ. என்னன்னா, நீங்க வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து எந்த ஃபைலும் கிளிக் பண்ணாதீங்க. உங்க மெயில்ல வந்து இந்த மாரி வந்து ஜிப்டு ஃபார்மேட்ல இதே ஃபைல வந்து நான் வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி இங்க ஜிப் ஆக்குறேன். இந்த மாரி ஒரு ஃபைல் குடுத்துடுறேன். இத வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம். மத்தபடி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே, உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து இனிஷியலா வந்து ஹைட்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்தோனே நீங்க இத கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனுச்சுன்னா, பார்க்க நார்மலா தான் இருக்கும். ஆனா வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து அந்த எக்ஸிகியூஷன் நடந்து உங்க சிஸ்டம் வந்து ஹேக் ஆகி எல்லாம் முடிஞ்சிருக்கும். இதுல இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த இந்த வீடியோவே. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணீங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்தும் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுமாரி உங்க ஆன்டி வைரஸ வந்து எப்பயுமே வந்து அப்டேட்டடா வச்சுங்க. மெயினா வந்து உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்லயே இருக்கட்டும். ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அந்த ஃபைல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா, அது ஒரு மலிஷியஸ் ஃபைல்ன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. இப்ப நான் இத ஆன் பண்ண உடனே, என்னோட விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்கும் இந்நேரம். அது மலிஷியஸ் ஃபைல்ன்னு சொல்லிட்டு அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும் இந்நேரம். இந்த ஃபைல் எல்லாமே இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல டெலீட் ஆயிடும். ஏன்னா வந்து விண்டோஸ் டிஃபன் மேக்ஸிமம் ஆஃப் த இடத்துல வந்து எல்லாத்தையும் பிரிவென்ட் பண்ணிடும். ச சில நேரத்துல அதுக்கே தெரியாம பைபாஸ் பண்றது தான் இந்த சம் ஆப்ஷன் சொன்னேன்ல. அந்த இதுல இருக்குது. ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ஆப்ஷன் குடுக்கும்போது அந்த விண்டோஸ் டிஃபனரே தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஹேக்கிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. அவேர்னஸா இருங்க. ஸ்டே சேஃப். பாய்.